ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எடுத்த அதிரடி முடிவு அப்படின்றதும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முத்துக்குமார், ஜாக்லின், விஜய் விஷால் மற்றும் மஞ்சரிக்கு இடையே நடந்த ஒரு கான்வர்சேஷன் செமையாக இருந்துச்சு. அதை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிக் பாஸ் அப்படி வச்சிருக்கு, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கை போடாமல் பார்க்குறீங்க. நீங்கள் போடுற லைக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போட்டுருங்க. ஸோ ஆக்சுவலாக ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யாவோட இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரொம்பவே எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்க, உடஞ்சு போயிட்டாங்க அப்படின்றது தான் உதாரணமான உண்மை. நாமினேட் பண்ணு, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ சொல்கிற காரணம் இருக்குல்ல, நான் வந்து உன் கூட வந்து நிற்கணும், நீ எதிர்பார்ப்ப, நீ ஃபீல் பண்ணுவேன், நீ ஏதோ ஒரு மாதிரி நினச்சிப்பியோன்ற மாதிரி அது சௌந்தர்யாவோட பர்ஸ்பெக்டிவை பேஸ் பண்ணி நாமினேட் பண்ணதில் ஜாக்லினுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வருத்தம் இருந்தது. ஓகே, அதான் அவங்க எமோஷனலாக பிரேக் டவுன் ஆனாங்க. அப்போ தான் முத்துக்குமார் கிட்ட போய் பேசும்போது, முத்துக்குமார் மஞ்சரி கிட்ட பேசும்போது கேட்குறாங்க, என்ன தப்பு, என்னோட வீக்னஸாக என்ன பார்க்குற அப்படின்னா மாதிரி கேட்குறாங்க முத்துக்கிட்ட. முத்து சொல்கிறாரு, உன்னோட வீக்னஸே உன்னோட எமோஷனல் தான் ஜாக்லின், நீ எமோஷனலாக இருக்க, அதுதான் உன்னோட பெரிய வீக்னஸ், பெரிய ட்ராபேக்காக இருக்குது அப்படின்றது நான் பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஓகே, இதுக்கப்புறம் நான் பாரு என்னோட எமோஷனல் சைடையும் சரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாத்தையும் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பாரு. வாரங்கள் நான் வந்தேன்ல, வாரங்களால் ஜாக்லின் எப்படி இருந்தனோ அந்த ஜாக்லினா நான் உருவெடுக்க போகிறேன், அந்த ஜாக்லினா மாறி கேம் பிளே பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சபதம் எடுக்கிற மாதிரி ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி பார்த்துருக்கேன்னா, என்னை தாண்டி, ஸோ ஐ மீன் தூரத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், தூரத்தில் இருக்கிற நிகழ்வுகள், தூரத்தில் இருக்கிற பல விஷயங்கள் நான் பார்த்துட்டே இருந்தேனே தவிர்த்து என் பக்கத்தில் என் பின்னாடி என்ன நடக்குது, என் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்றது கடைசி வரையுமே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ தெரியுதுல்ல, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் ஃபினாலே முடிச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன், ஃபினாலேக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இப்போ இதுக்கப்புறம் ஆட்டத்தை பாருன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நல்ல முடிவு தான். இன்னொரு பக்கம் மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ரூட்னஸை கம்மி பண்ணிக்கணும், நீ ரூடை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணால் நல்லா இருக்கணும் போது, சரி நான் அதையும் கம்மி பண்ணிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அப்போ முத்துக்குமார் கேட்பாரு, என்னோட ப்ராப்ளம் என்ன, என்னோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது மஞ்சரி சொல்லுவாங்க, நீ பல இடத்துல வந்து யோசிக்காமல் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறியோ அப்படின்ற மாதிரி இந்த கேப்டன்சி நடந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சரி ஓகே அப்படின்ற மாதிரி முத்துக்குமாரும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சரியோட நெகட்டிவ் என்னன்னா, நீ எல்லா விஷயத்துலையுமே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்ற மாதிரி மஞ்சரியோட நெகட்டிவ்ஸ் இதெல்லாமே சொல்லி அங்கே ஒரு டிஸ்கஷன் மாற்றி அவங்கவுங்க பார்வையில், அடுத்தவங்களோட பார்வையில் நம்மளோட நெகட்டிவ்ஸ் என்னவா இருக்குது, எப்படி இருக்குன்றது அந்த 3 பேருக்குள்ள ஒரு நல்ல டிஸ்கஷனாக, சூப்பரான டிஸ்கஷனாக போச்சு. இட் வில் பி நைஸ் அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் பவித்ரா வந்து அந்த இதில் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் முத்து கேப்டன்சி டாஸ்க் விளையாடி இருக்கலாமே, எதனா பண்ணியிருக்கலாமே அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது, அந்த ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு முத்து பேசினோம். பிக் பாஸ் இது கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு முத்து சொல்லும் போது, மண்டையை கழுவுறதா, மண்டையை கழுவுறதெல்லாம் கொடுத்துருந்தா நீங்கள் எல்லார் மண்டையும் கழுவி உட்கார வச்சு நீங்கள் டாஸ்க்கு ஜெயிச்சிருப்பீங்க, 400 கிலோ எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டு இருப்பீங்க, அப்படி தானே முத்துன்ற மாதிரி மண்டையை கழுவுதல் அப்படின்ற மாதிரி பவித்ரா போட்டோன்னே பக்கத்தில் ஜாக்லினும் மஞ்சரி சிரிச்சிட்டாங்க. முத்து தலைக்காணியை தூக்கி அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு ஃபன்னி செக்மெண்ட்டாக ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்தேன். ஓகே, ஏன்னா அவங்களோட நெகட்டிவ்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஸோ பாசிட்டிவ்ஸை சொல்லிக்கிறாங்க, ஒரு ஃபன்னி செக்மெண்ட்டாக பேசிக்கிறாங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் அப்படின்றதான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, அடுத்து இன்னொரு கான்வர்சேஷன் நடக்குது. முத்துக்குமார், ஜாக்லின், மஞ்சுரி மற்றும் விஷால் அந்த இடத்துல வந்து ஸோ அந்த டிக்கெட் டு ஃபினாலே பற்றி டிஸ்கஷன் பண்ணுறாங்க. டிக்கெட் டு ஃபினாலே யார் ஜெயிக்கணும், யார் எடுத்துகிட்டு போவா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அது வந்து 13வது வாரம் டிக்கெட் டு ஃபினாலே வரும், அது 2 வாரத்துக்கான ஃப்ரீ பாஸ். ஸோ 13வது வாரம் நம்ம டிக்கெட் டு ஃபினாலே வாங்கிட்டா டேரெக்டாக ஃபைனல் போயிடலாம். 13வது வாரம் நாமினேஷன் இருந்தாலும் தப்பிச்சிடலாம், 14வது வாரம் நாமினேஷன் ஃப்ரீ, 15th வீக் ஃபைனல் போயிடுவோம். இதுதான் மெயினான வீக் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியா நடக்கும்ன்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ வந்து மஞ்சரி சொல்றாங்க, டிக்கெட் டு ஃபைனலை வின் பண்றவங்கலாம் வந்து யாருமே ஃபைனல் போக மாட்டாங்க, ஃபைனலிஸ்டா ஆனாலுமே சரி ஃபைனல் போயிட்டு டைட்டில் வின் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி மஞ்சரி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஜாக்லின், டிக்கெட் டு ஃபைனல் எப்படியாவது நான் அடிச்சு தூக்குறேன், எப்படியாவது ஜெயிக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உடனே மஞ்சரி என்ன சொல்லுவாங்க, டைட்டில் ஜெயிச்சது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. உடனே அப்போ எனக்கு வேணாம் டிக்கெட் டு ஃபைனலே, வேற யாராவது எடுத்துட்டு போங்க, நான் டைட்டிலுக்கு போய்க்கிறேன், இது எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஜாக்லின் பேசுவாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியல. டிக்கெட் டு ஃபைனலை வின் பண்ணவங்க டைட்டிலும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. சீசன் 3 ஒரு எடுத்துக்காட்டு. மஞ்சுரி பார்த்துட்டு வந்தீங்க, கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு வந்திருக்கலாம். சீசன் 3 முகின்ராவ் தான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணியிருப்பார், அவர் தான் ஃபைனலிஸ்ட்டும் போய் கப்பை ஜெயிச்சிருப்பார். ஸோ மற்ற 7 சீசனில் நடக்கலை, அந்த சீசனில் நடந்துச்சு அப்படின்றது தான் பாயிண்ட், அதை புரிஞ்சுக்கணும். உடனே முத்துக்குமார் என்ன சொல்கிறாரு,
நம்ம டிக்கெட்டு ஃபினாலே ஜெயிச்சுட்டு போய் ஃபைனலும் போவோங்க. நம்ம பண்ண முடியாத விஷயத்தை பண்ணி காட்டுவோங்க. நம்ம போயிட்டு அடித்து தூக்குறோம், வேறு வழியே கிடையாது. அடித்து தூக்கி வேறு லெவல் முன்னேறி போகிறோங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் சொன்னேன். ஆக மொத்தத்தில் எவனையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், நிம்மதியாக ஒரு பாயிண்டில் கூட இருக்க வைக்க மாட்டேன் அப்படித்தானே அப்படின்ற மாதிரி மஞ்சுரி ஒரு பக்கம் போட்டு கலாச்சிக்கிட்டு ஃபன் பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது விஷால் அந்த இடத்துல தான் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ பேசும்போது 14வது வாரம் இறங்கி ஆடணும்ப்பா, இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்போ தான் கொஞ்சம் சில விஷயங்கள் ஓட்டு அதிகமாக வரும் கடைசி வாரங்கள்ன்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. உடனே ஜாக்லின், எதுக்கு 14வது வாரம் விளையாடி என்ன பயன், அப்போ விளையாடுறதுக்கு விளையாடாமே இருக்கலாம், ஏதோ இப்போத்துலேருந்து விளையாடினா கூட ஸோ இன்னும் ஒரு 5 வாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டன்டாக ஏற்றிக்கிட்டு போகலாம். நீங்கள் போய் அப்போ விளையாடி ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும்னு நினச்சா ஒன்றுமே நடக்காது, நீங்கள் தான் வேஸ்ட் பண்ணுறீங்கன்றது ஜாக்லின் பட்டுன்னு உடைப்பாங்க. ஸோ இப்போ இந்த 11வது வாரத்துலேருந்து எஃபெக்ட் போட்டு கான்ஸ்டன்டாக போக ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மஞ்சுரி ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி இப்போ மக்களே டிசைட் பண்ணியிருப்பாங்க யார் ஃபைனலிஸ்ட்டு, யார் டைட்டில் வின்னரு, யார் ரன்னருன்றது மக்களே டிசைட் பண்ணியிருப்பாங்க, மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். ஆனால் இப்போத்துல நம்ம முயற்சி பண்ணால் பல விஷயங்களை மாற்ற முடியும். சேஞ்ச் பண்ணுற வாய்ப்பு இருக்கும்போது அதை சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஜாக்லின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து கேட்பார், ஸோ மஞ்சுரி உங்கள் அம்மா சொன்ன விஷயத்த சொல்ல, அவங்க அம்மா என்னென்னலாம் சொன்னாங்க, எது இதெல்லாம் பேசினாங்க அப்படின்றத சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா மஞ்சுரியோட அம்மா வந்து முத்துக்குமாருக்கு தான் ஓட்டு போட்டாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. பட் மஞ்சுரி உள்ளே வந்தானே வேறு மாதிரி. அதில் குறிப்பாக மஞ்சுரியோட அம்மா வந்து பாய்ஸ் டீமுக்கு தான் சப்போர்ட்டு, கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணலையா. அவங்க அப்பாலாம் கலாச்சிருக்காராம், என்னன்னா நீ உள்ளே உன் பொண்ணு போனோடனே கேர்ள்ஸ் டீமுக்குலாம் மாறினா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு விஜய் விஷாலை பிடிக்கும், முத்துக்குமாரை பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லின் எதுவுமே சொல்லணும் போது, ஓ இவங்க 2 பேர் பிடிக்குதுன்னா அப்போ என்னை பற்றி நெகட்டிவாக சொல்லி அமைச்சிருக்காங்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி எங்கள் ஒரு கலாய் செக்மெண்ட்டும் பயங்கரமாக இருந்தது. அது என்ஜாயபிளாக இருந்துச்சு. அந்த காமோ செக்மெண்ட்லாம் நல்லா இருந்தது. அதில் குறிப்பாக முத்துக்குமார் ஒரு எல்லைக்கு மீது, ஜாக்லின் நீங்க பயங்கரமான ஆக்ட்ரஸ் ஆவீங்க, விஷால் நீ வேற மாதிரி ஒரு நடிகரா மாறுவ, இன்னொரு பக்கம் மஞ்சுரி விஷாலோட படத்துக்கு நீ தான் வில்லியா மாறுவேன்ற மாதிரி ஓவரா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நல்லா இருந்துச்சு, அது பார்க்க முடிஞ்சு. இது ஒரு பக்கம். அடுத்து ஆனந்தி அவர்கள். ஸோ ஆனந்தி அவர்கள் வந்து பல விஷயத்தை பேசியிருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது பார்க்கும்போது, சௌந்தர்யா பிஆர் இருக்கு, ஹெவியான அவங்களுக்கு பிஆர் ஆகிட்டு இருக்கு, அவங்களாம் ஒரு பிளேயராகவே நான் கன்சிடர் பண்ணல, அன்எத்திக்கலாக இருக்குது எனக்கு, ஸோ இதுக்கப்புறம் அவங்க பிளேயரே கிடையாது, அவங்கள பற்றி நான் பேசவே விரும்பலன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஆனந்தி அவர்கள். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஸோ பிளேயராக கன்சிடர் பண்ணலன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அப்போ நாங்களும் உங்களை பிளேயர் இல்லைன்னு கன்சிடர் பண்ணிக்கவா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு போஸ்ட் போட்டாங்க ஆனந்தி வார நாமினேஷன் வரப்போ, ரைஸ் அப்போத 8 அப்படின்ற ஒரு போஸ்ட் போட்டு 2-3 இன்ஸ்டாகிராம் பேஜஸில் ஒரு 400K ஃபாலோவர் 300K ஃபாலோவர்ஸ்லாம் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பிஆர் இல்லையா, அப்போ நீங்கள் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகள் எனக்குள்ளுமே வருதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்களும் இருந்துட்டு தானே இருந்தது அப்படின்றதான் நான் பாயிண்ட்டு. ஸோ சௌந்தர்யாவுக்கு இருக்குது, ஆப்வியஸ்லி ஐ அக்செப்டட், அப்போ உங்களுக்கும் இருந்திருக்கு தானே, அப்போ ரைஸ் அப்போத 8 ஏன் போஸ்ட் வரணுன்றதான் என்னோட கேள்வி மக்களே. அவங்களுக்கும் இருந்திருக்கு, அதை சொல்லலை. இன்னொரு பக்கம் வந்து ஹாட் ஸ்டார், டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதில் தர்ஷிகாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க எலிமினேஷனை பற்றி என்னும்போது, தர்ஷிகா வந்து கேம் விளையாடலை, அவங்களோட கேம் ட்ராக் வந்து அந்த அளவுக்கு விளையாட முயற்சி பண்ணாமல் இருந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா எலிமினேட் ஆகிருக்கூடாது, தர்ஷிகாவுக்கு பதில் விஜய் விஷால் எலிமினேட் ஆகிருந்தா தர்ஷிகாவோட கேம் வேறு மாதிரி மாறி இருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும்ன்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னது இது, ஐ மீன் 2 பேரில் யார் எலிமினேட் ஆனாலும் எனக்கு ஓகே, பட் நீங்கள் எதிர்பார்க்கறது விஷால் பேர் தான் மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க. மேபி வாய்ப்புகள் இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ இதோட வீடியோவை முடிக்கிறேன், அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.